நம்ம வீட்டு செல்ல பிள்ளை 1வது பாஸ் பண்ணி 2வது போயிட்டாங்களாம்மா. ஸ்கூல் விட்டு வந்ததும், அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன், 2வது போயிட்டு எனக்கு புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொண்டு வந்து காட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான்லாம் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன். அப்போல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் நோட்டு புக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போல்லாம் பார்க்கையில் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலாக எல்லா புக்குமே கொடுத்துருந்தாங்க. பேக்கு, யூனிஃபார்மு, செப்பல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. உங்கள் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனாவது படிக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டில் ஸ்கூலில் சேர்க்கலான்னு கேட்டோம். 4.5 வயசு தான் ஆகுது, 5 வயசில் தான் 1வது சேர்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போலாம் தலையை சுற்றி காதை தொட்டா 1வது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை போல். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அட்டை போடுறது தான். நாளாக சின்ன பிள்ளையா இருக்கையில நியூஸ் பேப்பரில் தாங்க அதிகபட்சம் அட்டை போட்டிருக்கேன். இப்போல்லாம் பார்த்தா கலர் கலராக தினுசாக வந்திருக்கு. புதுசாக நோட்டு வாங்கி எழுதுன அன்னைக்கு மட்டும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும்னு சொல்லி பார்த்து எழுதுவேங்க. அதுக்கப்புறம்லாம் குருட்டாம்பக்குள்ளே அடிச்சு கிறுக்கி விட்டுருது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அட்டை போட்டு கொடுத்துட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.